போயப்பாட்டி ஸ்ரீனு டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் அகண்டா பார்ட் 2. பார்ட் 1 அவர் தான் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட கதையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா 2 பாயிண்ட்ல போகுது. ஒண்ணு, படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல இந்த படத்துல வந்து நம்மளுடைய பாலையா அவர்கள் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுல ஒரு கேரக்டர் பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருப்பாரு. அவர் வந்து குழந்தை மேல ப்ராமிஸ் பண்ணிட்டுப்பாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா அடுத்த செகண்டே நான் அங்க வந்து நிப்பேன். இப்படி ஒரு ட்ராக் போகுது. இன்னொரு ட்ராக் என்னன்னா, நம்ம இந்தியாவை அழிக்கணும்னு வேற ஒரு நாடு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவா என்ன இருக்குன்னா, நம்ம இந்தியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப டிவோஷனலா இருக்கும். பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டே இருக்கும். நமக்கு கெட்டது நடந்தாலும் சாமி கும்பிடுறோம், நல்லது நடந்தாலும் சாமி கும்பிடுறோம். அப்போ ஓவராலா இவங்களுக்கு கோர்லயே வந்து இந்த சாமி கும்பிடுறதுன்றது இருக்கு. அத நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்தியாவ வீழ்த்திடலாம் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. இந்த 2 பாயிண்ட்டும் எங்க வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாலையாவுடைய லீலைகள்லாம் என்னன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துடைய டைரக்டர் போயப்பாட்டு ஸ்ரீனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் குடுத்தே ஆகணும். ஏன்னா படம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் அந்த அளவுக்கு விறுவிறுப்பா ஒரு கமர்ஷியல் கதை எப்படி இருக்குன்ற அந்த ஒரு டிராவலா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அப்படி ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், ரொம்ப அழகா ஹோல்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த கதையில அந்த கோவிட கொண்டு வந்த விதமா இருக்கட்டும், அண்ட் நம்ம சமீபத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டா பார்க்குறோம், அதுவும் ஹிந்து ரிலீஜியன்ல என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்றத எல்லாமே ஒரு கோர்வையா சேர்த்து, இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், ஜென்சி ஆல்ஃபா, பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேரியேஷன்ல இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியில காட்டுறதுக்கு கூச்சப்படுறாங்க. அதெல்லாம் கூச்சப்படவே கூடாதுன்றது ரொம்ப அழகா, ரொம்ப தெள்ள தெளிவா, ஸ்ட்ராங்கா இந்த படம் மூலியமா இந்த படத்துடைய டைரக்டர் பேசியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய பவர் தரா மாரி நம்மளுடைய பாலையா அவர்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முக்கியமா பாலையா அவர்கள் வந்து ஒரு சீக்வென்ஸ்ல கடவுள்னா யாரு? கடவுள ஏன் கும்பிடணும்? அதை தாண்டி ஹிந்து தர்மம் என்ன சொல்லுது? அப்படின்றத ரொம்ப அழகா, ரொம்ப கோர்வையா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சனாதனம்னா என்ன? அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அந்த சீன் கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில புல்லரிக்க வைக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா வந்து நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எதுக்காக நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படின்ற படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பகவந்த் கேசரி அப்படின்ற படத்துடைய ரீமேக் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த படத்துலயும் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்கு. என்னன்னா, குட் டச், பேட் டச் அப்படின்றத பத்தி நம்மளுடைய பாலையா அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த சீன்ல அங்க ஒரு எமோஷன் ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் இருக்கும்ல. அப்படி ஒரு கனெக்ட்ட மீண்டும் இந்த ஒரு சீன் மூலியமா பாலையாவ வச்சே கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சீனா அமைஞ்சிருந்ததுன்றதுல சந்தேகமே இல்ல. அண்ட் பாலையா அவர்கள் அப்படின்னு வரும்போதே ஆக்ஷனுக்கு வந்து பஞ்சமே இல்லாம தான் வச்சிருப்பாங்க. இந்த கதையிலயும் அப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் நெறைய இருந்தது. மிக முக்கியமா பாலையா அவர்கள் சூலாயுதத்த வச்சு ஹெலிகாப்டர் விங்க சுத்த வச்சு அங்கருந்து ஒரு சக்கரமா மாத்துறதாகட்டும், அதுக்கு அடுத்தபடியா ஒரு பொண்ண ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்ற பட்சத்துல, அவன கண்டிப்பா இருக்கவே கூடாது. அப்படி ஒரு கேரக்டரே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்துல, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டியோட உச்சமா இருக்கு. ஏன்னா, இங்க நெறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, பாலையா அவர்கள் படம்னாலே ஒரு கிரிஞ்சா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட வச்சுர்றாங்க. காமெடியா இருக்கும் அப்படின்ற மாரி வைக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி நீங்க அந்த கதையா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சீன் நம்மள பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணாம போது. எப்பயும் ஒரு கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் அவங்க இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படத்த பார்க்கணும். அப்படி இருக்கும்போது கமர்ஷியல்ல என்ன வேணா பண்ணலாம்ல. அந்த மீட்டர் அது சரிதானே அந்த கதைக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் சப்போஸ் அந்த மீட்டர் சரியில்லன்னா நம்மளுக்கு கண்டிப்பா உறுத்தும். நீங்க படமா இந்த ஓவரால் அக்காண்டா 2 பார்த்தீங்கன்னா, பாலையா அவர்கள் பண்ற எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து என்னடா இவரு இப்படிலாம் பண்றாரு அப்படின்ற மாரி ஃபீல் ஆகல. அந்த கதைக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அந்த கேரக்டர் இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆகுது அப்படின்றதுக்கான சீன் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அதுக்கப்புறமா இந்த கமர்ஷியல் மீட்டர கதைக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில இது நியாயமான ஒரு கதையா தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாவும் இருந்துச்சு. படம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகுது. கொஞ்சமும் லேக் இல்லாம அடுத்தடுத்த சீன்ஸ்ல இதுக்கு முன்னாடி சீன் எதுக்காக நடக்குது? இதுக்கு அடுத்த சீன் எதுக்காக நடக்குது? மிட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ரொம்ப அழகான ஒரு டிராவல்ல கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் அப்படின்ற ஒரு கேரக்டர் மெயினா இல்லாம அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஹீரோயின் கேரக்டரே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி ட்ரீட் குடுத்து, ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு ஐட்டம் நம்பர் மாரி அவங்க சாங்கா டைரக்ட்டா இல்லாம இருந்தாலும், பட் பாலையாக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அண்ட் அகண்டாவ பொறுத்தவரைக்கும் பார்ட் 1லேருந்து ஜெய் பாலையா அப்டின்ற ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் பயங்கர ஹிட். அந்த சாங்கையுமே தமன் இந்த படத்துல ஒரு ரீமிக்ஸா கொண்டு வந்து, அத டுவர்ட்ஸ் ஒரு சாங்கோட எண்ட்ல வச்சு, அங்கருந்து ஒரு ஹை பாயிண்ட் மீட் பண்றதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்பப்பலாம் ஸ்க்ரீன் பிளேலயும், கதையிலயும் ஒரு தோய்வு ஏற்படுதோ,
அந்த இடத்துல ஒரு மாஸ் சீக்வென்ஸை வச்சு இல்லை மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய் தொடர்ந்து இந்த அக்கண்டா படத்தை அடுத்தடுத்த ஜோனுக்கு மேலே ஒரு ஹைப் லெவலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படம் பயங்கரமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய சீக்வென்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரிசல்ட்டே இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கர பர்ஃபெக்டாக ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு 3-4 வில்லன்ஸ் இருந்தாங்க. அந்த எல்லா வில்லன்ஸும் இந்த கதைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக, மிக முக்கியமாக பாலையாக்கு எதிர்த்து நிற்கும் போது அவங்களும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஒரு ஆர்க்குக்குள்ளே அந்த கதையம்சத்துக்குள்ளே அவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆதி அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவருடைய நடிப்பு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஓவராலாக அவர் கொடுத்த அந்த அவுட்புட், இந்த படத்துக்காக ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய பாடியை இன்னும் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் அந்த போர்ஷன் அவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக் ஒரு ஆளாக வராரு. அவருடைய போர்ஷன்ஸ் எனக்கு பெரிய அளவில் ஒட்டலை. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அவர்களுடைய போர்ஷனை நீங்கள் ஓவராலாக கட் பண்ணி இந்த படத்தில் எடுத்திருந்தா கூட இந்த படத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படி ஒரு பிளேல தான் இந்த கதை அமைஞ்சிருந்தது. அதை ஒரு சுவாரஸ்யமாக ஒன்று கொண்டு வரணும், புதுசாக நிறைய விஷயங்கள் பேசணும், எல்லா தரப்பு ஆடியன்ஸும் மிக முக்கியமாக குழந்தைகளையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஒரு பூச்சாண்டி மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்கன்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஓவராலாக எனக்கு படமாக பார்த்துருக்கும் போது அந்த போர்ஷனை கட் பண்ணி இருந்தால் இன்னும் இந்த படம் பயங்கர கிறிஸ்பாக அமைஞ்சிருக்குமேன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. வேறு எதுவும் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் அகண்டா 2 என்ன மாதிரியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. ஒரு வாட்டியும் பாலையா அவர்கள் பண்ணுற அந்த மாஸ் சீக்வன்ஸ்லாம் உங்களை வந்து விசில் அடிக்க வச்சு, "பா என்னப்பா இப்படி பண்ணுறாரு" அப்படின்ற மாதிரி கொண்டாட வச்சதுன்னா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.